அந்த வகையில் நினைக்கிறோம் இந்த கூட்டத்துக்கு நாங்கள் குறுகிய கால அழைப்பில் நீங்கள் இந்த கூட்டத்துக்கு எங்களுடைய நன்றிகளை குறிப்பிட்டு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது நீங்கள் எனக்கு தகவலை தெரிவித்து அவையிலையும் கலந்து கொள்ள தையடிவியாரை காணி உரிமையாளர்களுக்கும் சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஜிஎம்க்கும் ஏஜிஎம்க்கும் இல்லாத நாம் சேர்க்கிறது வந்து இந்த அந்த அதுக்கு அவசரமான அழைப்பிட்டு வருகிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். விசேடமாக இன்று நான் நினைக்கின்றேன் யாழ் அரசாங்க அலுவலகத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. முக்கியமானது என்று கூறப்படுவது வேறு எதுமல்ல, கடந்த 41 வருடங்களுக்கு மேலாக தீர்க்கப்படாத இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை தான் இந்த தையிட்டி வியாரை திசவியார சம்பந்தமான பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனை தொடர்பாக முழு நாட்டு மக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நன்றாக தெரியும். இந்த பிரச்சனையுடைய வரலாற்று ரீதியான பிரச்சனை அனைத்தும் தெரியும். அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதில் விசேடமாக எங்களுடைய அரசாங்கம் ஆட்சி பீடத்துக்கு வந்ததன் பிறகு நாங்கள் இதற்கான நடவடிக்கைகள் எடுத்தோம். அப்போ அந்த நடவடிக்கைகள் எடுத்ததன் கட்டமாக இதை தீர்க்கின்ற இறுதி கட்டத்தில் இன்றைக்கு இருக்கின்றோம். அப்போ அந்த இறுதி கட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்காக இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு விசேடமாக சிரேஷ்ட நில அளவை அத்தியட்சர் தர்மபால் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போன்று நில அளவை அத்தியட்சர் பிரேமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போன்று பிரதேச செயலாளர் சிவகங்கா அவர்கள் கலந்து கொண்டார்கள், தெல்லிப்பளை பிரதேச சபை. அதே போன்று அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அப்போ இது மாத்திரமல்ல, விசேடமாக இந்த காணிக்குரிய சொந்தக்காரர்கள், காணி உரிமையாளர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். விசேடமாக நாங்கள் கடந்த ஒரு சில மாதங்களாக ஒரு 3க்கு அதிகமான கூட்டங்களை நடாத்தியிருக்கின்றோம். அப்போ அந்த கூட்டங்கள் நடாத்தப்பட்டு இதற்கான ஒரு குழுவும் அமைத்திருக்கின்றோம். அப்போ அந்த குழுவில் நீதி அமைச்சர் அரசன நாணயக்கார் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அவர்கள் இருக்கின்றார்கள். அதில் நானும் இருக்கின்றேன். அதே போன்று அந்த பிரச்சனைக்கு அதற்குரியவராக இருக்கின்ற அந்த பிக்குமார்களும் அதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்க அதிபரும் கலந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கின்ற நில அளவையாளர்கள், காணி ஆணையாளர் உள்ளிட்ட இந்த பிரச்சனைக்கு தொடர்புடைய அனைத்து அரச நிறுவனங்களில் இருக்கின்ற பிரதானிகளும் இதில் கலந்து கொண்டார்கள். அப்போ அனைவரும் கலந்து கொண்டு இதற்கான இந்த காணியை விடுவிப்பு தொடர்பாக நீண்ட உரையாடல் இடம்பெற்றது. அப்போ அந்த நீண்ட உரையாடலுக்கு பிறகு கடைசியாக இறுதியாக ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். இப்பொழுது அந்த காணி, அதாவது அரசு, அதாவது விஹாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கு அண்மித்த பிரதேசங்களில் 17 பேர் அந்த காணிக்கு சொந்த கொண்டாடுகின்ற அவர்களுக்கான உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற காணி உரிமையாளர்களுடைய காணி எல்லையை அளவீடு செய்ய வேண்டும். அப்போ அந்த அளவீடு செய்து அப்போ அதற்கான மெப்பை அல்லது அதற்கான வரைபடத்தை வரைந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இது இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் அந்த காணிகளை வெறுமனே விட்டாலும் கூட, வெறுமனே அந்த காணி பிரதேசத்தை விட்டாலும் கூட, அந்த காணி உரிமையாளர்கள் சென்று நில அளவை திணைக்களத்தின் ஊடாக அல்லது நில அளவையாளர்கள் ஊடாக அதற்கு ஒரு கட்டணத்தை செலுத்தி தாங்களுடைய எல்லையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த வேலையை இன்றைக்கு அரசாங்கம் செய்கின்றது. விசேடமாக எங்களுடைய யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்கள் செய்கின்றார். அப்போ இந்த இடத்தில் இன்னும் ஒன்றை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும். அப்போ இந்த 17 பேருடைய காணி உரிமை தொடர்பாக, இவர்களுக்கு காணிகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக அரசாங்க அதிபர், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மிக கடுமையாக உழைத்திருக்கின்றார் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் சுட்டி காட்ட வேண்டும். அதற்கு எனது நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்று, அதே போன்று பிரதேச செயலாளர், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் அவர்
கொழும்பில் நடந்த அனைத்து கூட்டங்களுக்கும் வந்து 3 மணித்தியால 4 மணித்தியாலமாக அந்த அந்த மக்களுடைய காணிகள் தொடர்பாக அவைகளை உறுதிப்படுத்துவது தொடர்பாக நீண்ட விளக்கங்களையும் ஆதாரங்களையும் ஆவணங்களையும் சேர்ப்பித்திருக்கின்றார். அதனால் அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போன்று இதில் கலந்து கொண்ட நீதி அமைச்சர் எடுத்துக்கொண்டால் கூட சட்ட ரீதியாக சரியான கருத்துக்களையும் முன்வைத்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதுவான முன்னோடிகளாக இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய ஜனாதிபதி எடுத்துக்கொண்டால் இந்த பிரச்சனை உடனடியாக தீர்க்கும்படியே அடிக்கடி கூறி வருகின்ற பிரச்சனை. அதே போன்று எங்களுடைய நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த பிரச்சனைகளை தீர்க்கப்பட வேண்டும், அதாவது விசேடமாக இந்த பிரச்சனைக்குரிய சொந்தக்காரர்கள் காணியை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் மிக திடமாக இருக்கும். அப்போ அதனால்தான் நாங்கள் கடந்த காலங்களில் எடுத்த முடிவுகளுக்கு ஏற்ப இப்பொழுது எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது அந்த காணிகளை அளவிடுவதற்கு. அப்போ அளவிடுவதற்கு நாங்கள் இன்றைக்கு சனிக்கிழமை விடுமுறை நாளில் ஏன் இந்த கூட்டத்தை கூடினோம் என்றால் வேறு எதுவுமல்ல, நான் எதிர்வரும் வாரங்களில் வெளிநாடு செல்ல இருக்கின்றேன். அதனால் இப்போ ஜிஏ உள்ளிட்ட அரசாங்கம் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப இதை உடனடியாக முடிக்க வேண்டும். நான் அடுத்த 26ஆம் தேதி பிறகு தான் வருவேன். அதன் காரணமாகவும் இன்னும் 2 வாரங்களுக்கு இது பின்போடக்கூடாது. கிடைக்கின்ற முதல் சந்தர்ப்பத்திலேயே இந்த காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான அளவீடு செய்து முடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அதற்கு ஏற்ப எதிர்வரும் 17ஆம் தேதி காலை 9 மணிக்கு இந்த காணி உரிமையாளர்கள் தாங்களுடைய காணிகளை அடையாளப்படுத்துவதற்காக அந்த காணி உரிமையாளர்கள் மூவரும் அல்லது அவர்கள் உறவினர்கள் மூவரும், அதே நேரத்தில் நில அளவையாளர்கள் எல்லோருமே சேர்ந்து, அதே போன்று எங்களுடைய ஜிஏ அதே போன்று ஏஜிஏ எல்லோருமே சேர்ந்து அந்த காணிகளை அளவிட்டு அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க இருக்கும். அவ்வாறு காணிகளை அடையாளப்படுத்தப்பட்டதன் பிறகு, அதை உறுதிப்படுத்தியதன் பிறகு மீண்டும் ஒரு கூட்டத்தை கூடி இதோ இந்த மக்களுடைய காணிகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது, அது நில அளவையின் ஊடாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது, இதற்கு மேலாத எந்த விதமான சான்றுகளும் தேவைப்படாது. அப்போ அந்த சகல சான்றுகளும் அடங்கிய உண்மை நிரூபணமாக இருப்பதன் காரணமாக இந்த காணிகளை உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் விசேடமாக நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் முன்வந்திருக்கின்றோம். அந்த வகையில் எதிர்வரும் 17ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதாவது டேட் இன்றைக்கு இறுதி திகதி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இந்த வெகு கூடிய சீக்கிரம் அந்த நில அளவை செய்து கொள்ளப்பட்டதன் பிறகு வெகு கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து, அதே நேரத்தில் 41 வருடங்களுக்கு மேலாக இந்த காணிகளை இழந்திருக்கின்ற மக்களுக்கு அவர்களுக்கு உரிய காணியை அவர்களிடம் பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான கூட்டமே இன்று நடைபெற்றது. மிகவும் சுமூகமான முறையில் அந்த கூட்டம் இடம்பெற்றது, முடிவடைந்தது என்பதை இந்த இடத்தில் குறிப்பிட்டாகும்.